என்ன விளாகுன்னு பட் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் இல்லை, எல்லாருமே அந்த ஐபிஎல் மேட்ச் தான் கெஸ் பண்ணிருங்க. பட் இட்ஸ் நாட் ஐபிஎல் மேட்ச். அது என் ஃப்ரெண்ட் அன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் போயிருந்தான், அன்றைக்கி முன்னாள் நடந்த மேட்ச்சு. ஸோ டிஷர்ட் வாங்கி வந்து கொடுத்துருந்தேன், அதனால் சும்மா போட்டு வந்தேன். பட் அது இல்லை, இன்றைக்கி வந்து இட்ஸ் வெரி 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 ஸ்பெஷலாக லாஸ்ட் விளாகில் நிற்கும் இருந்திருக்கும். பட் யாராலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ இயர் வி கோ. டேரெக்டாக நான் என்னென்னு காட்டுறேன். இட்ஸ் கோனா பி வெரி வெரி ஸ்பெஷல். எல்லோரும் வந்து பயங்கர எக்ஸைட் ஆவீங்க, நீங்களே பாருங்கள். ஸோ எஸ் கைஸ், நான் வந்து ஒரு புது விஷயம் வாங்கியிருக்கேன். ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் டு யூ. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக். எஸ் கைஸ், நம்ம வந்து ஒரு புது பைக் வாங்கிட்டோம். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா Yamaha MT-15 2024 டீலக்ஸ் மாடல் வித் ஆரஞ்ச் அலைஸ் பிளாக் கலரில் பயங்கரமாக இருக்கா. இந்த வண்டியில் எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணல, ஷோரூம்லேருந்து ஸ்டாக்காக வந்த வண்டி தான். கோல்டன் கலர் சஸ்பென்ஷனோட ஆரஞ்ச் அலாய் எதுவுமே பண்ணல. அதுலேயே பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல, எப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். எஸ், திஸ் அவர் நியூ பைக். இதுதான் நம்மளோட பைக்கோட ரியல் ப்ரொஃபைல். அண்ட் இதுதான் நம்ம பைக்கோட சைட் ப்ரொஃபைல். பார்க்கவே வெறியாக இருக்குல்ல. நான் டெலிவரி எடுக்க தான் vlog போடலான்னு நினச்சேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் போட முடியல. அதோட கிளிப்ஸ்லாம் இருந்தால் மேபி நான் சைடில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் நம்மளோட பைக் எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கோட டிஸ்பிளே. ஆன் பண்ணி காட்டுறேன். இன்னும் இந்த பேரில் மாற்றல, ஆய் பட்டின்னு தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆய் பட்டின்னு வருதுல்ல, இந்த ஆய் பட்டின்னு வருதுல, இது நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆய் சச்சின், பிளாக் ஃபாக்ஸ் என்னென்ன வச்சுக்கலாம். அதை மாற்றிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன், அப்போ பாருங்கள். அண்ட் நம்ம பைக்கோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான். பயங்கரமாக இருக்கா. அண்ட் இருங்க, லோவர் ஆங்கிள் சைடில் காட்டுறேன். வெறியாக இருக்கா. டிஸ்டர்பன்ஸுக்கு கொஞ்சம் ஆளுங்க வராங்க, வெயிட் பண்ணுங்கள், ஆங்கிள் மாற்றிட்டு வரேன். ஸோ கைஸ், இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது இப்போதைக்கு ஷோரூமில். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் மாடல். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் மாடல் தான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸ் தான். நம்ம டீலக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடும் ஸ்டாக்காகவே. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடலில் ஹாலஜன் பல்ப்ஸ் வரும் கொஞ்சம் பெருசாக, 4 சைடுமே, இங்கேயும் இங்கே எல்இடி, பின்னாடி அந்த 2 இடத்துலையும் எல்இடி தான் வரும். பட் டீலக்ஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்காது. அண்ட் அது இல்லாமல் ஒரு மெயின் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் இன்பில்ட்டாகவே ப்ளூடூத் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக வண்டி எங்கே பார்க் காட்டுது பார்த்தீங்களா, ஆப் லோகோ, பேட்டரி லோகோ, அண்ட் கால் வந்தால் இங்கே காட்டும், மெசேஜ் இங்கே காட்டும், அதெல்லாம் இதில் இருக்குது. அது இல்லாமல் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது, கரண்ட்டாக எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறீங்க, லாஸ்ட்டாக எங்கே போயிட்டு வந்தீங்க, ரூட் மேப்பு, ட்ரிப் ஹிஸ்டரி நிறைய காட்டும். அதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் நான். அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா 2 மெயின் டிஃப்ரென்ஸ். ப்ளூடூத் ஆப் வராது, எல்இடி இண்டிகேட்டர் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பைக் எல்லாமே சேம் தான் 2 மாடலுக்கும். 2 மாடலுக்கு ஒரு 5000 6000 டிஃப்ரென்ஸுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின அன்றைக்கே போய்ட்டு பிபிஎஃப்லாம் ஓட்டிட்டு வந்துட்டேன் பைக்கில். அது இங்கே இருக்கும் பிபிஎஃப், உங்கள் கண்ணுக்கு தெரியாது, எனக்கே தெரில. எனக்கே ரொம்ப மைன்யூட்டாக இந்த எட்ஜஸ்ட்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். பட்டு நான் ஆல்ரெடி வண்டிக்கு பிபிஎஃப் ஓட்டிட்டேன். இங்கே ஒட்டியிருக்கேன், எல்லா கிளாஸ் இடத்துலையும். இங்கே வரும், கீழே இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல கீழே வரும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கூட வரும், இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். அதெல்லாம் இல்லை வந்து சாரி இந்த இடத்துல வராது. அண்டு இங்கே வரும். நம்ம டிஸ்பிளேக்கும் பிபிஎஃப் ஒட்டி கொடுத்துருவாங்க. அண்ட் அதெல்லாம் vlog போடணும், உங்களுக்கு தான் காட்டணும்னு நினச்சேன். பட் வந்து போட முடியல. சரி பரவாயில்ல விடுங்க, அதோட கிளிப்ஸ் தான் இருக்குது, நான் முடிஞ்ச வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் நம்மளோட பைக்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா 55 மைலேஜ் தரும் இந்த பைக்கு. நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா, மீடியம் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா 55 தரும். பொறுமையாக தான் ஓட்டணும், அந்த ஸ்பீடு ஓட்டினா 55 தரும். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆர்பிஎம்மில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 50 தரும், கண்டிப்பாக தந்துடும். ஹைவேஸ்னால் 55, நம்ம சிட்டியில் ஓட்டினா 45 to 50 வச்சுக்கோங்களேன். அண்ட் அது எல்லாமே வந்து உங்களை ஆப்லேயே பக்காவாக காட்டும். அண்ட் நான் வண்டி வாங்கி 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன். அண்ட் இந்த ஆய் பட்டின்னு வந்துச்சுல, அதை நான் சொன்ன மாதிரி நம்ம பேர் மாற்றிக்கலாம், என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், சச்சினோ, பிளாக் ஃபாக்ஸோ, என்ன வேணால் வச்சுக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கி 6 நாள் என்னமோ ஆக போகுது. 440 கிலோமீட்டர் ஓட்டி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே எங்கேயும் போகல, தூரமாக எங்கேயும் போகல, சென்னை உள்ளே அவ்வளோ ஓட்டி வச்சுருக்கேன். அண்ட் இதோட ஃபஸ்ட் சர்வீஸ் இனிமேல் இதுக்கு பைக்குக்கு பண்ண போகிற விஷயம்லாம் வந்து நான் கண்டிப்பாக vlog பண்ணுறேன்.
லாக் பண்ணுவேன். அதெல்லாம் வேணும்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸோட பில் எவ்வளோ வருது. ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ, 4 சர்வீஸ் ஃப்ரீ. அதெல்லாம் ஏஎம்சி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வேணா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸை கட்டுறேன். அண்ட் நம்ம எல்இடி இண்டிகேட்டர் இருக்கோம், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குல்ல. அண்ட் பைக் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ வெல்கம் கைஸ். ஸோ இந்த செட்டப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங்லாம் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா தெரியல. நான் சும்மா ரைடு போகும்போது மெமரிஸாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு செட்டப்பில் வாங்கி வச்சேன். பட் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு குட்டி ரைடு போகலாம் வாங்க. அண்ட் இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நிறைய பேரை பார்த்துருக்க வரைக்கும் சரி, இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குட்டி ரைடு போயிட்டு பெட்ரோல் வேறு வண்டியில் இல்லை, நான் அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே டீக்கி அதை குடிச்சிட்டு வரேன். அண்ட் ஆடியோ குவாலிட்டி காத்தடிதா இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்பா ஹெல்மெட் செம்ம வெயிட் ஆகுது, அது மட்டும் நல்லா தெரியுது, கழுத்தே வலியுது. இன்ஜின் சவுண்ட் எப்படி வேற லெவலில் இருக்கா. அண்ட் இன்னும் இன்ஜின் பிரேக்கிங் ஆகல. ஸோ அதனால நான் பொறுமையாக தான் ஓட்டிருக்கேன். அண்ட் இப்போ தான் கொஞ்சம் காத்தடிது கைஸ். பின் ஐஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு நான் ஒரு ரைடு போனாலும் போவேன் ஃப்ரெண்ட்ஸோட. அது மேபி வ்ளாக் பண்ணுவேன், மேபி வ்ளாக் பண்ண மாட்டேன், தெரியல. ஆனால் மோஸ்ட்டாக வ்ளாக் பண்ணலான்ற ஐடியா தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தா பாடுற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பெல்லாம் போயிருக்கோன்ற ஒரு மெமரிஸ் நல்லா இருக்கும் இல்லையா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் செட்டப்பு. ஸோ சொதப்பினாலும் தெரியல, பார்ப்போம். ஓகே கைஸ், திஸ் இஸ் அ ஷார்ட் vlog. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் vlog. இந்த vlog மேபி எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் மெயினாக வந்து இந்த செட்டப்லாம் எப்படின்னு சொல்லி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றத கமெண்ட் சொல்லுங்கள். பைக் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். பைக் பற்றின வீடியோஸ் வரும் இனிமேட்டு நிறைய. MT-50 vlogs கம்மிங் சூன். MT-50 vlogs புது சேனலாக இருப்பீங்க மாட்டேன், இதே சேனல் தான் போடுவேன். ஐயோ எது எரியுதா, புகை வருது அவ்வளோங்க, தெரியுதா புகையா இருந்து என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இங்கே இருந்த ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, திருப்பி அதே இடத்துல புகை வருது. ஓ சி, கிரவுண்டில் எது எரியிறாங்க. அண்ட் நான் வேறு ஹெல்மெட் வாங்க போகிறேன். இதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னா, வண்டிக்கு ஹெல்மெட் ஒன்று வாங்கணும். நான் இப்போ நான் வண்டியில் கொடுத்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. புது ஹெல்மெட் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் இன்ஜினில் கிராஷ் கார்டு மாட்டல, ரேடியேட்டர் கார்டு மாட்டணும். ஸோ இது 2 மாட்டணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் போகணும். அதெல்லாம் ஒரு வ்ளாக் பண்ணுறேன், நிறைய வ்ளாக் பண்ணுறேன் பாருங்கள். சம் கட்சி மீட்டிங் நடக்குது இந்த ஏரியாவில். எலெக்ஷன் டைமில் கட்சி மீட்டிங் நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you guys in the new vlog very soon. And then bye guys. Have a nice day. Thank you for watching.